அன்னப்பறவை அல்லது ஸ்வான்கள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள். ஸ்வான்கள் நேர்த்தியான மற்றும் அழகான நீர்ப்பறவைகள். அவற்றின் அழகு மற்றும் அடையாளத்திற்காக அறியப்படுகின்றனர். ஸ்வான்ஸ் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள். 1. பல வகையான ஸ்வான்கள் உள்ளனர். அவை மிகவும் நன்கு அறியப்பட்ட ஊமை அன்னம் மற்றும் எக்காலம் ஸ்வான் ஆகும். 2. அவை வடக்கு அரைக்கோளத்திலும் ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளிலும் காணப்படுகின்றனர். 3. ஸ்வான்ஸ் மிக பெரிய பறக்கும் பறவைகளில் ஒன்றாகும். அவை பொதுவாக 6 முதல் 10 அடி இறக்கைகளை கொண்டவை மற்றும் 20 முதல் 30 பவுண்டுகள் வரை எடையுள்ளதாக இருக்கும். 4 வயது வந்த ஸ்வான்ஸ் அவற்றின் தூய வெள்ளை இறகுகளுக்காக அறியப்படுகின்றனர். இருப்பினும் சில இனங்கள் அவற்றின் முகம் அல்லது உடலில் கருப்பு அடையாளங்களை கொண்டிருக்கலாம். 5 சிக்னட்டுகள் சாம்பல் அல்லது பழுப்பு நிற இறகுகளை கொண்டுள்ளன. 6 அன்னம் ஒருதார மனம் கொண்டவை மற்றும் வலுவான ஜோடி பிணைப்புகளை உருவாக்குகின்றனர். அவை பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். 7 அவர்கள் ஒத்திசைக்கப்பட்ட நீச்சல் மற்றும் பரஸ்பர முன்னோடி உட்பட விரிவான கோட்ஷிப் காட்சிகளில் ஈடுபடுகின்றன. 8 ஸ்வான்ஸ் முற்றிலும் ஊமையாக இல்லை. அவற்றின் பெயர் குறிப்பிடலாம். அவை ஒலித்தல், முணுமுணுத்தல் மற்றும் எக்காலம் போன்ற அழைப்புகள் உட்பட பலவிதமான குரல்களை உருவாக்குகின்றனர். 9 ஸ்வான்ஸ் தாவர வகைகள் மற்றும் முதன்மையான நீர்வாழ் தாவரங்கள், பாசிகள் மற்றும் சிறிய முதுகெலும்பில்லாத உயிரினங்களை உண்ணும். அவை ஆழமற்ற நீரில் தட்டி அல்லது மேய்ந்து தீவனம் தேடுகின்றன. 10 இவை நீர்நிலைகளுக்கு அருகில் நாணல், புற்கள் மற்றும் பிற தாவரங்களால் ஆன பெரிய கூடுகளை உருவாக்குகின்றனர். 11 பெண் பொதுவாக 3 முதல் 8 முட்டைகள் இடும். மேலும் 2 பெற்றோர்களும் முட்டைகளை அடைக்காப்பதிலும் குஞ்சுகளை பராமரிப்பதிலும் பங்கேற்கின்றனர். 12 பெரிய அளவில் இருந்தாலும் ஸ்வான்ஸ் சக்தி வாய்ந்த பறக்கும் பறவைகள் மற்றும் இனப்பெருக்கம் மற்றும் குளிர்காலத்திற்கு இடையே நீண்ட தூரம் இடம்பெயர்கின்றனர். 13 ஸ்வான்ஸ் பல கலாச்சாரங்களில் குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. பெரும்பாலும் கருணை, அழகு மற்றும் நம்பகத்தன்மையை குறிக்கிறது. 14 அன்னம் வரலாறு முழுவதும் புராணங்கள், நாட்டுப்புற கதைகள் மற்றும் கலைகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. 15 சில ஸ்வான் இனங்கள் நிலையானதாக இருக்கும்போது மற்றவை வாழ்விட இழப்பு, மாசுபாடு மற்றும் மின்கம்பிகளில் மோதுதல் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர். இந்த கம்பீரமான பறவைகள் பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. 16 ஸ்வான்கள் ஏரிகள் மற்றும் ஆறுகளில் அமைதியான இருப்புக்காகவும் உலகளவில் அவற்றின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்திற்காகவும் விரும்பப்படுகிறது. 17 அன்னம் என்பது அனாடிடே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பறவையாகும். இவற்றில் 6 முதல் 7 வகையானவை உண்டு. இவை அனாசெரினே எனும் துணை குடும்பத்தைச் சேர்ந்தவை எனினும் அவை வளமையான அன்னங்களிலிருந்து வேறுபட்டவை. 18 இவை முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதன் மூலம் இனப்பெருக்குகின்றனர். இவை 3 முதல் 8 முட்டைகள் வரை இடுகின்றனர். 19 இவை தனது குறித்த ஜோடியுடனேயே வாழ்க்கை நடத்தும். சில வேளைகளில் ஜோடிகள் பிரிவதும் உண்டு. 20 இவை பொதுவாக குளிரான நாடுகளிலேயே அமைதியான நீர் ஏரிகளில் வாழ்கின்றனர். இவை அருகி வரும் அழகிய பறவை இனமாகும். 21 இலங்கை, இந்தியா போன்ற வெப்ப வலய நாடுகளில் அவை அருகி இருப்பினும் ஏனைய சில ஐரோப்பிய நாடுகளிலும் இன்னும் ஆளுகின்றனர். 22 அன்னப்பச்சிற்கு இந்திய பழங்கதைகளில் கற்பனையான அபூர்வமான இயல்புகள் பல ஏற்றி சொல்லப்பட்டுள்ளன. பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டும் குடிக்கின்ற பண்பு இதற்கு இருப்பதாக கூறப்படுவது இவற்றுள் ஒன்று. 23 இது ஒரு மங்களகரமான குறியீடாக கொள்ளப்படுவதன் காரணமாக மரபு வழி அலங்காரங்களிலும் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளிலும் அன்னப்பச்சிக்கு முக்கிய இடம் உண்டு. 24 இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்களுக்கும் அன்னப்பச்சி மங்களகரமான ஒன்றாகும். இதனால் பௌத்த வழிபாட்டு தலங்களில் காணப்படும் அலங்காரங்களில் அன்னப்பச்சியின் உருவம் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம்.